போடப்படுற இடங்கள்லாம் வந்து மரங்கள் வெட்டுறாங்க. ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்குது. ஆனால் இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயங்களும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மீறியும் வந்து மரங்கள் வந்து இது பண்ணாங்க. அதான் இல்லை நீதிமன்றம்ங்கிறது அது சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துருச்சு, மரம் வளர்க்கக்கூடாதுன்னு. என்ன பண்ணுவீங்க? அது நோக்கம் இருக்கணும்ல. ஹைகோர்ட் ஆர்டர் போட்டும் இவங்க நீங்க வந்து அரசு செய்யலன்றீங்க. நீதிமன்றம் சொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா? உனக்கு புத்திசாலித்தனமே உனக்கு இல்லையா? உனக்கு இல்லையா? பூமி வெப்பமாகுதுன்னா நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? கொடை பிடிக்கிறீங்க. பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிக்கணும்? பச்சை கொடை பிடிக்கணும். என்ன கொடை? மரக்கொடை. ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன். 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க, பூமியை பச்சை பொறையில போத்திப்புறேன். அவ்வளோதானே? நோக்கம் இல்லாதவன்ட்ட நாட்டை கொடுத்துவிட்டு நீங்கள் வந்து மரக்கண்டு நடலாம் எழுதியிருக்கா இல்லையா? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு? அவ்வளோதான் செய்ய முடியும். ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு. நோக்கம் இல்லை. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு. அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது. நீங்கள் அதுக்கு மேலே போய் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா? மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு, சரி நாட்டுக்கு என்ன கேட்டது? 50,000 கோடி லாபம் வருது. சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்கள் கேட்டீல? கேட்கல. அப்போ மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எப்போ வளர்ப்ப? நீங்கள் காட்டையெல்லாம் அழிச்சு விட்டு தூய காற்றுக்கு 4500 கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சீங்களா இல்லையா? எங்கிருந்து காற்றை வாங்குவீங்கம்மா? அது எப்படி எனக்கு கொடுப்பிய? ஆளுக்கு ஒரு குடும்பதாரன் இடுப்பில் கட்டிக்கணும், மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும். அப்படியா? கொரோனா டைம்ல ஒரு அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க, மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க. காடு எல்லா இடத்துலையும் அமையாது. இந்த நிலத்தில் இந்த காடு தான் வரும். அந்த காடை எங்கள் ஐயா வளர்த்துருக்காங்க. இது கரெக்டு காடு, இந்த இடத்துல இதுதான் வரும். அப்போ மண்ணின் தரம் வளத்துக்கு ஏற்பதான் நீங்கள் பண்ண முடியும். வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கம் அமையும். அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும். அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேற இடத்துல போய் நடுனா நீ வேற இடத்துல போய் கட்ட. காட்டை அழிச்சு தான் நடுவியா? அதுதான் ஆபத்து. அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல, நேரம் இல்லை. அதனால ஒரே போராட்டம். மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறோம். 5 வருஷத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க. 5 வருஷத்தை கொடுங்க, 5 வருஷத்தை கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம்னு. முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும்.